சி. இளமாறன் என்கின்ற புலுசட்டை மாறன். அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியே ஒரு படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டவர், இவரை எப்படி துவைக்கலான்ட்டு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு படம் ஆன்டி இந்தியன். அதாவது ஃப்ரெஞ்சில் வந்து துருஃபோன்னு ஒரு டைரக்டரு. அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரை மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் தான். அவர் எல்லா டைரக்டரையும் போட்டு அடி அடின்னு துவைப்பார். ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு படம் எடுங்க, எல்லா படத்தையும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களே, நீங்கள் ஒரு படம் எடுங்கன்னாங்க. அவர் எடுத்தது தான் 400ன்னு ஒரு படம். 400 ஃப்ரெஞ்சு டைரக்டரு துருஃபோ. அதுக்கு பிறகு தான் ஃப்ரெஞ்சில் புதிய அலைகள்னே ஒரு வந்து மிகப்பெரிய மாற்று சினிமா வந்தது. அப்படி தான் இந்த ஆன்டி இந்தியன் எடுத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதை வந்து முழுக்க முழுக்க என்னென்னா, இறைவன் கண்டுபிடித்த இந்த உலகத்திலே கண்டுபிடித்த அற்புதமான விஷயம் மனிதன் சொல்லுவாங்க. மனிதன் கண்டுபிடித்த மிக மோசமான விஷயம் உள்ளூரில் ஜாதி, வெளியூரில் மதம்னு சொல்லுவாங்க. அப்படி மதங்களை வைத்து மனிதர்கள் எப்படி விளையாடுறாங்க, சாமிகள் சும்மா இருந்துக்கிட்டு இருக்கு, அதை நம்புகிற மனிதன் எப்படி வந்து மனிதனை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான்ற ஒரு அருமையான தாட்டை பண்ணியிருக்காரு. குறிப்பாக என்னென்னா, இந்த மதங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய மண் சார்ந்த, அவனுடைய மொழி சார்ந்த, அவனுடைய சீதோஷ்ண சார்ந்த ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது தான் மதம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுற பாடு வந்து சாமிக்கே பொறுக்காத அளவுக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு டைலாக் வச்சுருக்காரு, மதத்தை நம்புறவனால பிரச்சனை கிடையாது, மதத்தை வச்சு பொழப்பு பண்ணுறவனால தான் பிரச்சனைன்னு இருக்காரு. அதுதான் இந்த படத்தினுடைய கருத்தாக இருக்குது. வாழ்த்துக்கள் மாறன் சார், நீங்கள் இந்த மாதிரி சமூக படத்தை நிறையா எடுக்கணும். எல்லாத்துக்கும் வணக்கம். என் முகத்தில் சிரிப்பு தெரியுது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த படம் பார்த்ததனுடைய மகிழ்ச்சி தான். நான் என்ன சொல்லணும், நான் என்னெல்லாம் எடுத்து சொல்லணும், இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற அவலங்களை எல்லாம் என்னுடைய படங்களில் சொல்ல முடியல. ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா, இப்படியே எல்லாருமே பயந்துக்கிட்டே இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு யோசித்தாவோ இல்லை பயப்பட்டாவோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல முடியாது. இப்போ என்ன நிலவரம் இருக்குதோ அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு டைரக்டர். அதுக்கு முதல்ல ஆதம்பாவா இந்த படத்தை தயாரித்ததுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, பணம் செலவு பண்ணுறோம், படம் எடுக்கிறோம், நம்ம பாட்டுக்கு கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போயிடலாமேங்கிறது இல்லாமல், எடுக்கிற படத்தை, அந்த படத்தை பார்த்து அதை கமர்ஷியல் ஆக்கணுங்கிற ஒரு முக்கியமான ஐடியாவோடவே அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதில் பேர் கிடைக்கிறது நிச்சயமாக இந்த படத்தில் அவருக்கு அந்த பேர் கிடைக்கும். அதை வந்து புலுசட்டை மாறன் அவர் எவ்வளவோ படங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அந்த படங்கள் நடந்தது. இவர் என்ன பண்ணியிருக்காருங்கிறது இந்த படத்தில் எதிர்பார்ப்புகளோடு வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பையும் மீறி அவர் வந்து எனக்குன்னு தனியாக ஒரு திறமை இருக்குது, எப்படி விமர்சனம் எழுதுறதுல அவர் ஒரு புலுசட்டை மாறன் எப்படி தனித்துவமாக தெரியுமோ அதே மாதிரி இந்த படத்தை தெரிவிச்சிருக்காரு. தேவை, இந்த படத்தை எல்லோரும் பார்க்கணும். பார்த்தா தான் ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி யோசிச்சு, எல்லாருமே தப்பானவனாக இருந்தால் எப்படி, அதை தோல் உரிச்சு காட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும். அது புழு சட்டை மாறன் அல்ல, கருப்பு சட்டை மாறனா இந்த படத்தில் காட்டியிருக்காரு. நன்றி ஐயா. படம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகும். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. வழக்கமான படங்களில் வழக்கமான கதையாக தான் வரும். இது அப்படி கிடையாது, நாட்டில் நடக்கிற கதை. நன்றி, வணக்கம்.